நாட்டில் நேற்று காலை 4:50 மணி அளவில் அங்குள்ள ஒரு தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்படுத்தி சுமார் 41 பேர் உயிரிழந்த நிலையில் அதில் இந்தியா தமிழர்கள் மற்றும் கேரளாவை சேர்ந்தவர்கள் உயிரிழந்தனர். இந்த நிலையில் கேரள மாநிலத்தை சேர்ந்த மொத்தம் 11 பேர் உயிரிழந்தனர். இதில் கொல்லம் மாவட்டத்தை சேர்ந்த 3 பேர் மற்றும் பத்தனந்திட்டா மாவட்டத்தை சேர்ந்த 3 பேரும், அதே போல காசர்கோடு பகுதியை சேர்ந்த ஒருவரும், கோட்டயம் பகுதியை சேர்ந்த ஒருவரும் உயிர்ந்தனர். இதில் மொத்தம் 8 பேர், மொத்தத்தில் 11 பேர் உயிர்ந்தனர். அதில் 8 பேருக்கான விவரங்கள் தற்போது வெளிவந்துள்ளது. தற்போது நாம் கொல்லம் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஓயூர் பகுதியில் உள்ள ஷபீர் அவருடைய வீட்டில் இருக்கிறோம். தற்போது அவருடைய வீட்டின் பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய கேட்போம். வணக்கம். இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு? ഇത് ഏകദേശം രാവിലെ 11 മണിയൊക്കെ ആയപ്പോഴാണ് കൂട്ടുകാരാണ് ഇതുപോലെ വന്ന് പറഞ്ഞത്. അവരുടെ കൂടെ ഉള്ള അറിയാവുന്ന കൂട്ടുകാരെ അപ്പോൾ അവിടെ നിന്ന് ഇൻഫോം ചെയ്ത്, അപ്പോൾ അവരാണ് ഇതുപോലെ വന്ന് വിളിച്ച് വീട്ടിൽ പറഞ്ഞത്. അങ്ങനെയാണ് എല്ലാവരും അറിയുന്നത്. പിന്നെ വൈകിട്ട് ഒരു 4 മണിയൊക്കെ ആയപ്പോഴാണ് ഇതുപോലെ കൺഫേം ആക്കുന്നത്, പുള്ളി മരിച്ചു എന്നുള്ളൊരു സംഭവം കൺഫേം ആക്കുന്നത്. ഇപ്പോൾ ഈ പുള്ളി പോയി എത്ര മാസമായി? പുള്ളി ഏകദേശം ഒരു 5 വർഷത്തിന് മേളിൽ ഗൾഫിൽ ജോലി ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്ന ആളാണ്. ഇപ്പോൾ ഒരു 9 മാസമായി വന്ന് പോയിട്ട്. കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് ഇപ്പോൾ ഒരു 3 വർഷത്തിന് മേലായി. ഇപ്പോൾ പോയിട്ട് ഇപ്പോൾ ഏകദേശം ഒരു 9 മാസമായി. അടുത്ത മാസമൊക്കെ വരാനൊക്കെ ഇരിക്കുവാന്ന് പോലെ വീട്ടിൽ പറയുന്നുണ്ടായിരുന്നു. இப்போ இங்கே இது இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு யாருன்னு இன்ஃபர்மேஷன் வந்து ഇവിടെ ഇറந்த മരിച്ചു? ഇത് അതിൻ്റെ പ്രൊസീജിയറും കാര്യങ്ങളൊക്കെ ഒരുപാട് ഉണ്ടായതുകൊണ്ട് തന്നെ അത്യാവശ്യം ഒരു 4-5 ദിവസം എടുക്കുമെന്നാണ് ഇവിടെ പറഞ്ഞത്, ഇവിടെ വന്നവർ പറഞ്ഞേക്കുന്നത്. தற்போது அந்த ஓயூர் பகுதியில் சேர்ந்த ஷபீர் அவருடைய வீட்டில் முன்னிருக்கணும். அவருடைய இப்போது என்ன, அவருடைய தந்தை மற்றும் தகப்பனார் மற்றும் தாயார் எல்லாரும் மிகவும் சோகத்தில் உள்ளனர். அதே போல் இன்னும் ஒரு 3 தினங்களில் அவருடன் ஷமீர் மற்றும் அவர் கேரளத்தில் உள்ள 11 பேர் உடல் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த குவைத்தில் உயிரிழந்த தீ விபத்தில் உயிரிழந்த சம்பவம் கேரளா மட்டுமல்ல நாடையும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது குவைத் நாட்டில் தனியார் தொழிற்சாலையில் ஊழியர்கள் தங்கியிருந்த ஒரு விடுதியில் தங்கியிருந்த இடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்படுத்தி, இந்த தீ விபத்திலானது சுமார் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த உயிரிழந்த நிலையில் அதில் இந்தியர்களில் மற்றும் தமிழர்கள் உட்பட கேரளாவை சேர்ந்த 11 பேரும் உயிரிழந்தனர் மற்றும் பலர் உயிருக்கு போராடி வருகின்றனர். உயிரிழந்தவர்கள் 11 பேர் கேரளாவை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. அதே போல கொல்லம் மாவட்டத்தில் 3 பேரும், மேலும் பத்தனந்திட்டா மாவட்டத்தில் 3 பேரும், காசர்கோடு மாவட்டத்தில் 3 பேரும் உயிரிழந்தனர். தொடர்ந்து இது மொத்தம் இப்போதைக்கு 11 பேரில் 8 பேரின் அடையாளம் தெரிய வந்துள்ளது. மீதமுள்ளவர்கள் அடையாளம் காணும் பணி நடைபெற்றுள்ளது. தற்போது நான் நிற்கும் இடம் எந்த இடம் என்றால், இந்த கொல்லம் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஓயூர் பகுதியை சேர்ந்த உமருதீன் ஷமீர் 33 வயது இளைஞர். இவர் அந்த தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக புரிந்ததும் தெரிய வந்துள்ளது. அவர் மரணமடைந்ததை விட்டு அவருடைய உடலை அவங்க குடும்பத்தினர் எதிர்பார்த்துள்ளனர். இன்னும் ஒரு 3 நாட்களில் உடலானது வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல மற்றவர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணியும் தீவிரமாக நடைபெற்றுள்ளது.